போயிருந்தப்ப பெரியம்மா வீட்டு தோட்டத்துல ஹைபிரிட் பழம் நவாப்பழம் நிறைய மரத்துல காய்ச்சிருந்ததுங்க. சரி 1 கிலோ அளவுக்கு பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிச்சுட்டு வந்தோம். ஏன்னா ரொம்ப பறிச்சுட்டு வந்தாலும் அழுகி போன மாதிரி ஆயிருங்க. அதனால சரி 1 கிலோ அளவுக்கு மட்டும் பறிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாமளும் எவ்வளவுங்க சாப்பிட முடியும், யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இதுல வச்சு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமுன் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி நாமளும் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தாங்க நவாப்பழம் ஜாமுன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாவே டேஸ்ட் வந்து நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பா இது மாதிரி சீசன் டைம்ல நாமளும் இது மாதிரி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பிரெட் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து கிட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம அதோட நம்ம கலந்து கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த விதப்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் மிக்சியில போட்டு பயன் பேஸ்ட் அரைச்சிட்டுங்க. கொஞ்சமா தண்ணி சக்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச நவாப்பழத்தையும் அந்த பேன்ல போட்டுட்டு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு போட்டு சூப்பரான நவாப்பழம் ஜாமுன் வந்து ரெடி ஆயிருங்க. கண்டிப்பா இதோட பிரெட்டோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. கொஞ்சம் புளிப்பாவும் கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருந்துச்சு. ஹர்ஷத் ரிவ்யூ வந்து கொடுறா பிரெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவன் கேமராக்குள்ள வரதுக்கே ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணாங்க. அதனால விட்டாச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.